ரிஷபம், உறவுகளால் தொல்லை. எந்த உறவுகளால் தொல்லை? உறவுகள்னாலே தொல்லை தானா? ஓகே, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டைட்டிலை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பற்றின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணலாம். ரிஷபம், இது சுக்கிரனுடைய பெண் வீடு. ரிஷபம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதியாக வருவார். ரிஷபம் ராசியுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் ஸ்டைலுக்கு ஆசைப்படுவாங்க. தன்னை பியூட்டிஃபை பண்ணிக்க ஆசைப்படக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ரொம்ப பேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. லைக் அவங்க பேசுகிற அந்த பேச்சே, வே ஆஃப் ஸ்பீக்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பொறுமையாக பேசுவாங்க. பொறுமையும் அவங்களுக்கு இருக்கும். இந்த பொறுமை குணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய 2வது இடத்துல, உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல பயிற்சியாகி இருக்கு. ஆல்ரெடி குருவும் அங்கே தான் இருக்கு. குரு வந்து மே மாதமே பயிற்சியாகி உங்களுடைய 2வது இடத்துல குரு இருக்கு. இப்போ குருவோட சேர்ந்து உங்க ராசிநாதன் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு. உங்களுடைய தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. உங்களுக்கு நல்ல பணவரவு இந்த மாசம் இருக்கும். ஆகஸ்ட் மாசம் நல்ல பணவரவு எதிர்பார்க்கலாம். பார்வையால 8வது இடத்தையும் ஆக்டிவேட் பண்றதுனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாட்ரி, இது மாதிரியான ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய மாசமா இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கும். அப்ராட்ல இருக்கிறவங்க, 8வது இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ராட்ல இருக்கிறவங்க, அப்ராடுக்காக போகணும்னு நினைக்கிறவங்க, படிப்பு இல்லைன்னா உங்களுடைய வேலைக்காக அப்ராட் போகணும்னு ஆசைப்படுறவங்க, அப்ராட்ல இருக்கிறவங்க பிஆர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் அது ப்ரொசீட் பண்ணலாம். ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். உங்க ராசிக்கு 2, 5 கூடிய புதன் 3வது இடத்துல இருக்கிறதும், உங்க ராசியுடைய ராஜயோகாதிபதியான சனி 11வது இடத்துல இருக்கிறதும் ரொம்பவே பெரிய அதிர்ஷ்டம். சனி என்ன பண்ணுன்னா, சனி எல்லாருக்கும் கெடுதல் பண்ணாது. உங்களுக்கு அது ராஜயோகாதிபதி இல்லையா, 11வது இடத்தை இயக்கும். 11வது இடம் அப்படின்னா லாபஸ்தானம். அது லாபஸ்தானம் உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 விஷயங்களையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஓகே, இப்போ ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், இந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சியாகி உங்க ராசிக்கு 3வது இடத்துக்கு வருது. 3வது இடம் புகழ், கீர்த்தி, இளைய சகோதரன், உதவி, முயற்சி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 3வது இடம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ 3வது இடம் புகழ் கிடைக்கும். உங்களுக்கு சில எதிர்பாராத உதவி கிடைக்கும். இளைய சகோதரன் மூலமா உதவி கிடைக்கும். இளைய சகோதரன் மூலமா சில பினான்சியல் ஹெல்ப் கிடைக்கலாம். மாரல் சப்போர்ட் கிடைக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் விலகி இப்போ நல்லா இருக்கும். ஓகே, இப்போ சில விஷயங்கள் நீங்க அட்டம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாவே கிளிக் ஆகிடும். எஃபர்ட்லெஸ்ஸா அது நடந்துடும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும். 4வது இடம் பார்த்தீங்கன்னா வீடு, வாகனம், கல்வி, தாய் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 4வது அதிபதி உங்க ராசிக்கு 4வது அதிபதி சூரியன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆட்சி ஆகிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, உங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு படிப்புல முன்னேற்றம் இருக்கும். லைக் இதுக்கு முன்னாடி படிப்புல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு விஷயங்கள்ல நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். இப்போ அவங்களுக்கு அம்மா விஷயங்கள்ல நிறைய ஃபேவர் கிடைக்கும். ஏன்னா அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சூரியன். அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். அம்மாவால உங்களுக்கு சில சப்போர்ட் கிடைக்கும். வீடு யோகம், வாகன யோகம் இதெல்லாம் இந்த டைம் அமையும் ரிஷபம் ராசிக்கு இந்த மாசம். உங்க ராசிக்கு கெடு பலன்கள் அப்படின்னு பார்த்தா, நல்ல பலன்கள் இருந்தா கெடு பலன்களும் கொஞ்சம் இருக்க தானே செய்யும். பட் எப்படின்னா, இது உங்களுக்கு ரொம்ப இப்போ 7 சனியோ ஜென்ம சனியோ அதெல்லாம் எதுவும் உங்களுக்கு போகல. நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ரொம்ப கெடு பலன்கள்லாம் பெரிய அளவுலலாம் எதுவுமே இருக்காது. சில விஷயங்கள், இந்த சனி அதோடைய வேலையை கண்டிப்பா செய்யும் இல்லையா. உங்களுக்கு ராஜயோகாதிபதி தான், ஆனா காரக கெடுதல்கள் அது செய்யும். ஆதிபத்திய நன்மைகளை செய்யும் சனி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11வது இடத்துல இருக்கக்கூடிய சனி 5வது இடத்தையும் பார்க்குது, 8வது இடத்தையும் பார்க்குது. அப்ராட் லிவிங், எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அது. 2 சுப கிரகங்கள். என்ன முன்னாடி அப்படி சொன்னீங்க இப்போ இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஆமா, 2 சுப கிரகங்கள் சுக்கிரன் குரு வலுத்து பார்க்குது 8வது இடத்தை. இருந்தா கூட சனி பார்வை விழுகுது இல்லையா, முதல்ல கெட்டு
அதுக்கப்புறம் சரியாகும். சனி பார்வையால கெட்டு அடுத்து சுப கிரகங்களான குரு சுக்கிர பார்வையால உங்களுக்கு ஃபாரின் விஷயங்கள்ல நல்ல ஒரு சேஞ்சஸை பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் போராடி கிடைக்கிற மாதிரி இருக்கும். விசாக்காக ட்ரை பண்றவங்க, அங்கேயே பிஆர் ட்ரை பண்றவங்க கொஞ்சம் ரொம்ப அதுக்கு எஃபர்ட் எடுத்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் அதை நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் குரு சுக்கிர பார்வையால. இந்த மாதிரி இப்போ குழந்தைகள் விஷயம், குழந்தைங்களுடைய ஸ்தானம் 5வது இடம், 5வது இடத்துல விழக்கூடிய அந்த சனியுடைய பார்வை குழந்தைங்க விஷயத்துல சில கவலைகளை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப வரிடா இருப்பீங்க. ஓகே, இப்போ கம்மிங் பேக் டு அவர் தமிழ் கண்டென்ட். உறவுகளால் தொல்லை. எந்த உறவுகளால் தொல்லை? உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானம் இருக்கு இல்லையா, மூத்த சகோதரரால சில ஃபேவர்ஸ் கிடைக்கும். இருந்தா கூட அது வந்து ஆதிபத்திய நன்மை. ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் உங்களுக்குள்ள. ஃபேவர்ஸ் கிடைக்கும், சேம் டைம் உங்களுக்கு அவங்களால சில மனவேதனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதோட சேர்த்து. ஓகேவா, ஆட் ஆனா அது தருவாங்க. குழந்தைங்களால சனியுடைய பார்வை வந்து குழந்தை ஸ்தானத்துல படுறதுனால குழந்தைங்களால சில மன வருத்தங்கள் உங்களுக்கு இப்ப இருக்கும். ஏன்னா நிறைய மணி செலவு பண்ணிட்டேன், படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வரிடா இருப்பீங்க. சிக்காவாங்க குழந்தைங்க, அதனால உங்களுக்கு சில மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ இதுதான் உறவுகளால வரக்கூடிய துன்பங்கள். இதெல்லாம் தான் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ராசியை தாண்டி எதுவுமே தெரியல, ராசி பலன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல இருக்காங்க. ஓகேவா, ராசியை தாண்டி லக்னம்னு ஒண்ணு இருக்கு, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி, உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு கிடைச்ச கிரகங்களுடைய தொடர்பு, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் சேர்த்துதான் உங்களை ஒரு பர்சன் வந்து எப்படி இருப்பாரு, நல்லா இருப்பாரா கஷ்டப்படுவாரா. ஓகே, கஷ்டப்படுறாங்க, எப்ப கஷ்டம் விலகும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொந்த ஜாதகத்துல மட்டும்தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ராசி பலன் வந்து 40% தான். எல்லாரும் ராசி பலன் சொல்றாங்கன்னா ஆமா, ஒவ்வொரு மாதத்துக்கும் ராசி பலன் இருக்கும். உங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு ராசி பலனை தெரிஞ்சுக்கோங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்ப பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க, பரிகாரம் சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க என்கிட்டயே கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, நல்லதா சொல்லலாமே, அஸ்ட்ராலஜியவே நல்லதா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியாஸ் கொடுக்குறாங்கங்க. பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி வந்து நல்லது சொல்றதுக்கு இல்ல, உள்ளதை சொல்லணும். ஓகேவா, அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் பரிகாரம் சொல்லணும். நல்லதா சொல்லணும்னா பரிகாரம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் தெரியுமா, இங்க போங்க, இந்த கோயில்ல போய் விளக்கு போடுங்க, இந்த ஆலமரத்தை சுத்தி வாங்க, அரச மரமா சம்திங் என்ன வேணா சொல்லலாம். பரிகாரம் சொல்லி நல்லதா சொல்லி சந்தோஷப்படுத்தலாம். அந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது அஸ்ட்ராலஜியே கிடையாது. நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ஸ்கேமு, நீங்க நம்புறீங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, என்னோட ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கட்டும், நான் கன்சல்டேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் அகெயின்ஸ்டா இருப்பேன். ஓகேவா, ஸோ அதுதான் தட் மேக்ஸ் மீ ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த க்ரௌட். ராசிக்கு சனி பார்வை விழுகிறதுனால ஒரு மாதிரி இனம் புரியாத மனக்கலக்கம் இருந்துட்டே இருக்கும். இன்னும் 2 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனசை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் சனியுடைய பார்வை. மனசு, ராசினா வேற ஒன்றும், உங்களுடைய மனசை டிஸ்டர்ப் பண்ணும் சேட்டனுடைய அந்த பார்வை. 2 வருஷம் முடிஞ்சு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவு இருக்கும். ஓகே, இப்போ அதர்வைஸ் உங்களுக்கு ரிஷபம் ராசிக்கு ரொம்ப நல்ல மாசமாவே இந்த ஆகஸ்ட் மாசம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய லக்னம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, யூ கேன் செக் தம் அவுட்.